குருவுக்கு முதல் வணக்கம். திருவள்ளுவர் குல ஜோதிடர் பாமா. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தேங்காய் பழம். இந்த தேங்காய் பழத்தை ஏன் நம்ம தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணுறோம்? என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் அது எச்சில் படாத விதை. அதனால தான் நம்ம அதை தெய்வத்துக்கு படைக்கிறோம். மற்ற பல மரங்கள் எல்லாமே அரச மரம், வேப்ப மரம், மற்ற மரங்கள் எல்லாமே பறவைகள் எச்சில் அது விதையாக போட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வளருது. அது மாதிரி தான் மாமரமும் நம்ம சாப்பிட்டுட்டு போட்டோம்னா அது விளையுது. ஆனால் தென்னை மரம் முழுமையாக தேங்காவை விதையாக விதைச்சு அது மரமாகி நமக்கு தேங்காய் கொடுக்குது. அது எச்சில் படாத விதை. அதே மாதிரி தான் வாழை மரமும் கண்ணா நட்டு வச்சு தான் அதில் வாழைப்பழம் வருது. அதனால தான் இது இரண்டுமே எச்சில் படாத விதையாக இருக்கிறதுனால நம்ம தெய்வத்துக்கு அதை அர்ச்சனை பண்ணுறோம்.